Hello viewers, welcome to Maximum KMR channel. 10th Max chapter 6 trigonometry example 6.6 கான solution என்னன்னு பார்க்கலாம். Prove that secant theta by sin theta minus sin theta by cos theta equal to cot theta நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. See first cot theta நம்ம ப்ரூஃப் பண்ணனும் அப்படினா cot theta எப்படி இருக்கும் நமக்கு தெரியணும், ரைட்? So cot theta க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா நமக்கு cotன்றது cos divided by sin. இப்போ ஒரு காஸ் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சைன் இந்த மாதிரி ஃபார்மில் இங்கே இருக்கக்கூடியதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இட் வில் பிகம் காட் தீட்டா. ஸோ அதுக்கான என்ன மெத்தட்ஸ் அப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம ப்ரூஃபில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ப்ரூஃப் எல்ஹெச்எஸில் என்ன இருக்குன்னா சீக்கண்ட் தீட்டா பை சைன் தீட்டா இருக்குது மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ இந்த இடத்துல சைன் பை காஸ் இருக்குது, ரிலேட்டட் டு காட் தீட்டாக்கு மாதிரி தான் இருக்குது, பட் சைன் மேலேயும் காஸ் கீழே இருக்குது. இங்கே வந்து சீக்கன்னு இருக்குது. இந்த சீக்கனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸாக எழுத முடியுமா நம்ம பார்த்தோம்னா சீக்கன் தீட்டா அப்படிக்கு ஃபார்முலா வந்து 1 டிவைடட் பை காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டாக்கு என்ன 1 பை காஸ். இப்போ நம்ம இங்கே 1 பை காஸாக இதை சேஞ்ச் பண்ணோன்னா காஸ் சைன் அது ரிலேட்டடாக வந்துடும். சரிங்க, இந்த காஸ் சைன் ரிலேட்டட்னா என்ன காட் தீட்டாக்கு ரிலேட்டடாக வருது, காசும் சைனும் வந்தது தான். இந்த சீக்கன் தீட்டாக்கு என்ன பண்ணலாம் 1 பை காஸ் தீட்டான்னு எழுதுங்க. 1 டிவைடட் பை காஸ் தீட்டா டிவைடட் பையில் ஒரு சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா இந்த சீக்கண்ட் தீட்டாக்கு 1 பை காஸ் எழுதிட்டோம். இங்கே சைன் தீட்டா பை 1ன்னு இருக்குது. இது அப்படியே மேலே கொண்டு வரும்போது என்ன ஆகும், இட் வில் பிகம் ரெசிப்ரோக்கல். நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா 1 பை காஸ் தீட்டா இருக்குது இன்டூ இங்கே சைன் தீட்டா பை 1 இருக்குது. இந்த சைன் தீட்டா பை 1ன்றது என்ன ஆகும், மேலே வரும்போது 1 டிவைடட் பையில் நமக்கு சைன் தீட்டாவாக மாறிடும். 1 பை காஸ் தீட்டா இந்த சைன் தீட்டா பை 1 பை சைன் தீட்டாவாக ஆகிடுச்சு. ஒரு மைனஸ் இருக்குது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அடுத்த ஸ்டெப் இங்கே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் 1 இன்ட்டு 1 காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ஆகிடுச்சு. 1 டிவைடட் பையில் டினாமினேட்டரில் காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் மல்டிப்ளை ஆகும் மைனஸ் ஒரு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அடுத்த ஸ்டெப்பில் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் பார்க்குறோம். எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா இங்கே சைனும் காசும் இருக்குது, இந்த இடத்துல காஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ சைன் காஸ் இது ரெண்டு இடத்துல காஸ் வந்து ரெண்டு இடத்துலையுமே இருக்குது, சைன் மட்டும் இல்லை. ஓவரால் பார்ட் என்னன்னு எடுக்கலாம், நம்ம ஓவராலாக எல்சிஎம் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு எடுக்கலாம். இந்த இடத்துல சைனும் காசும் இருக்கிறதுனால இந்த 1 அப்படியே வரும் மைனஸ் இங்கே சைன் தீட்டா இருக்குது, நியூமரேட்டர் டினாமினேட்டரில் காஸ் தீட்டா மட்டும் தான் இருக்குது, ஆனால் சைன் தீட்டா இல்லை. ஸோ சைன் இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை, இந்த இடத்துல சைனை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இல்லை அந்த பார்ட் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னும் ஈஸியஸ்ட் மெத்தட் வேணும்னா என்ன பண்ணணும்னா டேரெக்டாக இந்த கிராஸ் இது இந்த கிராஸ் இது கீழே இருக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது மூணுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டாக காஸ் தீட்டா இருக்குது இன்டூ சைன் தீட்டா இருக்குது, இது கூட இந்த காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படியே டினாமினேட்டர் மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதை இங்கே கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 1 இன்ட்டு காஸ் தீட்டான்றது காஸ் தீட்டாவாகிடும் மைனஸ் இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா கூட இன்னொரு சைன் தீட்டா மல்டிப்ளை ஆகும். ஆல்ரெடி இந்த இடத்துல சைன் தீட்டா இருக்குது, இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டாவை இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். காஸ் தீட்டா சைன் தீட்டாவாகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டு இடத்துலையும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேயும் காசு இருக்குது இங்கேயும் காசு இருக்குது. காசை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா காமனாக வெளியில் காஸ் தீட்டாவை நம்ம எடுக்கிறோம். காஸ் தீட்டாவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன ஆகும் 1 மாறிடும் மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு காசை மட்டும் எடுத்துட்டோம். ரெண்டு சைன் இருக்குது, சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்ன ஆகும் சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும் டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படியே எழுதுங்க. காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இருக்குது, இன்னொரு காஸ் தீட்டா இருக்குது. இப்போ இந்த காஸ் தீட்டாவை இந்த காஸ் தீட்டாவையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டரில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன வேல்யூ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா அது காஸ் தீட்டா. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியலனா உங்களுக்கு எப்போவுமே காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுடைய வேல்யூ 1ன்னு தெரியும். இதிலிருந்து நமக்கு 1 மைனஸில் சைன் ஸ்கொயர் வேணும். அப்போனா இங்கே 1 இருக்குது, இந்த சைன் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா என்ன காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம் காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம எழுதிக்கலாம். டிவைடட் பையில் காஸ் தீட்டாவும் இன்ட்டு சைன் தீட்டாவும் இருக்குது. அண்ட் மேலே காஸ் ஸ்கொயர் தீட்டா கீழே ஒரு காஸ் தீட்டா. பவரை கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு காஸ் தீட்டாவை கட் பண்ணோன்னா மேலே நியூமரேட்டரில் ஒரு காஸ் தீட்டாவும் டினாமினேட்டரில் ஒரு சைன் தீட்டாவும் வரும். காஸ் டிவைடட் பை சைன், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு என்ன காட் தீட்டா. ஸோ அந்த காஸ் தீட்டா பை சைன் தீட்டாக்கு என்னென்னு எழுதலாம் காட் தீட்டான்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு RHS. இதுதான் நம்மளை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS, hence it is proved. Then 10th Max chapter 6 trigonometry example 6.7 prove that sin square a into cos square b plus cos square a into sin square b plus cos square a into cos square b plus sin square a into sin square b equal to 1 நம்மள proof பண்ண சொல்றாங்க.
1ன்னு ப்ரூஃப் பண்ணோன்னா நமக்கு ரிலேட்டடாக 1 ஈக்குவல்ட்டுன்னு வர மாதிரி எதனா ஃபார்முலா இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும்ல. ஸோ நமக்கு எப்போவுமே ஈக்குவலாக தெரிஞ்ச ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் சைன் ஸ்கொயர் டீட்டாவும் நம்ம ஆட் பண்ணால் 1ன்னு தெரியும். இப்போ இங்கே டீட்டா இங்கே டீட்டா காமனாக ஒரு காஸ் ஸ்கொயரும் ஒரு சைன் ஸ்கொயரும் ஒரே வேல்யூவில் டீட்டா வந்துருச்சு அப்படின்னா அதோடைய வேல்யூ 1ன்னு நம்ம கொடுக்கலாம். இங்கே கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம்னா எல்லாமே என்ன ஆகும், 1ஆக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிப்போம். எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயரில் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயரில் ஏ கொடுத்துருக்காங்க அண்டு சைன் ஸ்கொயரில் பி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நமக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் சைன் ஸ்கொயர் டீட்டாவும் ஒரே இடத்துல பக்கத்தில் வரணும். அது ரெண்டும் ஆட் பண்ணால் 1 ஆகணும். ஆனால் டீட்டாக்கு டீட்டா வரணும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த இடத்துல என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் இருக்குது. இந்த சைன் ஸ்கொயரில் ஏ அதே மாதிரி காஸ் ஸ்கொயரில் ஏ வந்துடுச்சுன்னா காமனாக காஸ் ஸ்கொயர் பி இருக்கா மாதிரி எதனா ஒரு இடத்த பாருங்கள். இங்கே சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது, இந்த பார்ட்டை செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல காஸ் ஸ்கொயரில் பி, இந்த 2 காஸ் ஸ்கொயர் பிக்கு ஒரு காஸ் ஸ்கொயர் பி நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 பார்ட்டில் இருந்து ஒரு சைன் ஸ்கொயரும் ஒரு காஸ் ஸ்கொயரும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த 2 பார்ட் செக் பண்ணுறோம். சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது, ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ, ரெண்டுமே ஏல இருக்குது. சைன் ஸ்கொயரும் காஸ் ஸ்கொயரும் 1 ஆகும். இது 2 1 ஆகணும்னு நம்ம என்ன பண்ணோம், அது பக்கத்தில் இருக்க பார்ட்டையும் சேர்த்து செக் பண்ணுறோம். ரெண்டுமே காஸ் ஸ்கொயரில் பி, அப்போ காஸ் ஸ்கொயர் பியில் இதை வெளியில் காமனாக எடுத்துட்டோம்னா ஒரு சைன் ஸ்கொயரும் ஒரு காஸ் ஸ்கொயரும் கிடச்சிடும். சரி, ஓகே, இது ஒன்று செட் ஆகிடுச்சு. அந்த இதையும் செக் பண்ணுறோம். இந்த இடத்துல காஸ் ஸ்கொயரில் ஏ இருக்குது, சைன் ஸ்கொயரில் ஏ இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ ரெண்டுமே இருக்குது. சைன் ஸ்கொயரில் பி காமனாக இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் பியில் நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சைன் ஸ்கொயரும் ஒரு காஸ் ஸ்கொயரும் கிடைக்கும். அதோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 பார்ட்டை பக்கத்தில் எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் ஏ இன்டூ காஸ் ஸ்கொயர் பி ஃபஸ்ட்டாக இதை எழுதிட்டோம். ரெண்டாவது இந்த பார்ட்டு இங்கே என்னென்னா காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, காஸ் ஸ்கொயரில் பி இருக்குது, ப்ளஸ் இந்த பார்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஏ அண்டு சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ. சிம்பிளி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். நமக்கு 1 வரணும் அப்படின்றதுனால ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன காமன் டேர்ம்ஸோ அந்த காமன் டேர்ம்ஸை நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் பி இருக்குது, காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயும் காஸ் ஸ்கொயர் பி காமனாக இருக்கிறதுனால ஒரு காஸ் ஸ்கொயர் பியை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் பார்ட் இந்த சைன் ஸ்கொயர் ஏவை இந்த காஸ் ஸ்கொயர் ஏவும் உள்ளே வந்துடும். இந்த சைன் ஸ்கொயர் ஏ இங்கேருந்து காஸ் ஸ்கொயர் பியை எடுத்துட்டோம், ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர் ஏ இங்கே இருக்கும், இந்த காஸ் ஸ்கொயர் பியை வெளியில் எடுத்துட்டோம். ப்ளஸ் சிமிலர்லி ஃபார் இதுக்கு செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் பி இருக்குது, இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் பி இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் பியை மட்டும் காமனாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்தோடனே என்ன ஆகும், இந்த காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கும் ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் ஏ இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோடைய வேல்யூ 1. சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ, காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ 1, காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவுடைய வேல்யூ 1. ஸோ இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் பி இருக்குது, இதோடைய ஹோல் பார்ட் வேல்யூ 1 ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் பி இருக்குது, இதோடைய ஹோல் பார்ட் வேல்யூ என்னாச்சு 1 ஆகிடுச்சு. ப்ளஸ் நமக்கு ஃபைனலாக என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி. இங்கேயும் என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா என்ன 1, காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அதே ஃபார்மில் இருக்குது. டீட்டாக்கு பதிலாக பி இருக்குது. காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டி தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு RHS வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் ப்ரூஃப் LHSன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த LHS இஸ் ஈக்குவல் டு RHS hence it is proven எழுத வேண்டியது தான். Chapter 6 Trigonometry example 6.8ல if cos theta plus sin theta equal to √2 cos theta then prove that அப்படி இருக்கப்போ cos theta minus sin thetaவை நம்ம √2 sin thetaன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ப்ளஸ் மைனஸாக மாறி இருக்கு அண்ட் இங்கே cos theta sin theta சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் நம்ம மைனஸாக மாறணும்னா ஒன்று நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு cos theta sin theta அண்ட் 2 sin theta cos thetaன்னு வரும் ப்ளஸ் a + b த ஹோல் ஸ்கொயரில். அப்போது ஏதாவது ஒரு சைடு கொண்டு போகும்போது நமக்கு மைனஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறத cos theta ப்ளஸ் sin theta இதுதான் நமக்கு கிவன். இப்படி இருக்கப்ப நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மைனஸில் வரணும், இந்த இடத்துல √2 × sin thetaவாக மாறணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன பண்ணோம்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது இது என்னாகும், a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவாக மாறிடும். இப்போ cos theta ப்ளஸ் sin thetaக்கு ஹோல் ஸ்கொயர் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த √2 cos thetaவை என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும் ஓவராலாக. இப்போ இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு a ஸ்கொயர்னா cos ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 × ab வரும். அப்போ 2 × cos theta × sin theta
ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது என்ன இங்கே சைன் டீட்டா, அந்த சைன் டீட்டாவை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அண்ட் தென் ஈக்குவல் டு √2 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், √2 ஸ்கொயர்னா √2 இன்ட்டு √2, அதோடைய வேல்யூ வந்து 2. ஸோ 2 ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த காஸ் டீட்டாவை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இட் வில் பிகம் காஸ் ஸ்கொயர் டீட்டா. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா காசும் சைனும் மைனஸில் வேணும், ரைட்டு. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவை இப்படியே வச்சுக்கிட்டு இந்த காஸ் ஸ்கொயரும் இந்த சைன் ஸ்கொயரும் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இங்கே சைன் டீட்டா மட்டும் நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வித் 2 இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்ஹெச்எஸ்லேயே வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போகலாம். இந்த 2 காஸ் டீட்டா சைன் டீட்டாவை மட்டும் வச்சுப்போம். 2 காஸ் டீட்டா சைன் டீட்டாவை மட்டும் நம்ம எல்ஹெச்எஸில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 2 இங்கே இருக்குது, பட் √2 இருக்குது, அதேமாதிரி சைன் டீட்டா இருக்குது. ஸோ இது வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமான்றது அடுத்து போகிற ஸ்டெப்பில் வந்து செக் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் இந்த சைன் ஸ்கொயர் ரெண்டும் அந்த சைடு போகும்போது மைனஸில் சைன் ஸ்கொயர் டீட்டா, இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. நான் இதை வந்து இந்த சைடில் வச்சுட்டு மற்றது அந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதில் ஏதாவது நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அண்ட் ஹியர் நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா, இந்த இடத்துல ஒரே ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இந்த 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 1 இருக்குது. 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா 1 காஸ் ஸ்கொயர் டீட்டா. 2 காஸ் ஸ்கொயர் டீட்டாலேருந்து ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டாவை மைனஸ் பண்ணணும் என்ன ஆகும், ஒரே ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டா. 2x மைனஸ் எக்ஸ் அந்த ஃபார்மில் இருக்குது. 2xல் ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு எக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயரில் ஒரு காஸ் ஸ்கொயர் போயிடுச்சு, 2 காஸ் ஸ்கொயரில் போயிடுச்சுன்னா ஒரே ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கும், மைனஸ் ஒரு சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்கும். இப்போ இந்த ஃபார்மை செக் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்குது நமக்குன்னா a² மைனஸ் b ஸ்கொயர், a² மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம் 8. அந்த ஃபார்முலா என்ன, a + b இன்ட்டு a மைனஸ் b. இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பேன்ஷனை நம்ம இதுக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 இருக்குது, காஸ் டீட்டா இருக்குது, அண்ட் சைன் டீட்டா மல்டிப்ளிகேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு இது a² மைனஸ் b ஸ்கொயர், a + b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதணும். காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதியாச்சு. அடுத்ததான் நமக்கு என்ன வேணும், காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இந்த ஃபார்மில் இருக்கணும். அப்போ இந்த காஸ் டீட்டா சைன் டீட்டா மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு கொண்டு போகலாம், டிவைட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா தான் இங்கே எல்ஹெச்எஸில் நமக்கு இந்த செல்லில் ப்ரூஃப் பண்ணணும், ப்ரூவ் தட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டாவை மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைட் போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ஈக்குவல் டு போட்டுட்டேன், 2 காஸ் டீட்டா சைன் டீட்டான்னு எழுதுகிறேன். நான் ஒன்றும் இல்லை, இதில் எல்ஹெச்எஸில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், இது ஆர்ஹெச்எஸில் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டேன். இப்போ இந்த பார்ட்டை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன். இந்த பார்ட்டை இங்கே கொண்டு போகும்போது இது என்ன ஆகும், டிவைடட் பையில் இந்த பார்ட்டு 2 காஸ் டீட்டா சைன் டீட்டாக்கு இது கீழே டிவைடடில் வரும். இப்போ டிவைடடில் வரும்போது காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், சரி நம்ம கொஷின்லேயே காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டான்றது இஃப் இந்த மாதிரி இருந்தால் அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்போ இந்த காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டாக்கு √2 காஸ் டீட்டா நம்ம எழுதலாம். இங்கே கீழே √2 ஆகிடுச்சுன்னா மேலே வந்து 2வை √2 இன்ட்டு √2ன்னு போடுவோம். √2 கேன்சல் ஆகும்போது நமக்கு பவர்லேயே வந்து இந்த இடத்துல மேலே நியூமரேட்டர்லேயே √2வாக மாறிடும். ஸோ ஃபார் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா, இதுக்கு இந்த காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டாக்கு பதிலாக இந்த √2 காஸ் டீட்டான்னு எழுதணும். அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், எல்ஹெச்எஸில் இந்த காஸ் டீட்டா இருக்குது, மைனஸ் சைன் டீட்டா இருக்குது. நமக்கு எல்ஹெச்எஸ் அப்படியே வந்திருக்கு ஆல்ரெடி. இப்போ நவ் 2 காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டான்னு எழுதுகிறோம். டிவைடட் பையில் இந்த காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டாக்கு பதிலாக √2 காஸ் டீட்டான்னு எழுதுகிறோம். √2 காஸ் டீட்டா. அடுத்ததான் இந்த 2 எப்படி எழுதலாம், √2வையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன 2, ஓகே. √2 இன்ட்டு √2 இஸ் 2. அப்போ இந்த ஒரு 2க்கு பதிலாக 2 √2 மல்டிப்ளிகேஷன் எழுதலாங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பை இங்கே எழுதுகிறோம், காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு 2க்கு பதிலாக √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். ஒரு √2 இன்ட்டு இன்னொரு √2 மல்டிப்ளை பண்ணால் 2 ஆகிடும். காஸ் டீட்டாவும் சைன் டீட்டாவும் ஆல்ரெடி இருக்குது. இந்த 2க்கு பதிலாக தான் √2 இன்ட்டு √2ன்னு எழுதியிருக்கோம். டிவைடட் பை த √2 காஸ் டீட்டா. இப்போ இந்த √2வும் கேன்சல் பண்ணுங்கள். இந்த காஸ் டீட்டா கேன்சல் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா எல்ஹெச்எஸில் இருக்குது இந்த சைடு, ஈக்குவல் டுவில் ஒரே ஒரு √2வும் இன்ட்டு சைன் டீட்டாவும் இருக்குது. இப்போ நம்மளை ப்ரூஃப் பண்ண சொன்னது காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு √2 சைன் டீட்டா. ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. And chapter 6 trigonometry example 6.9 prove that cosecant theta minus sin theta into secant theta minus cos theta into tan theta plus cot theta இதோட வேல்யூ 1 ன்னு நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க.
இப்போ 1ன்னு ப்ரூஃபில் வந்திருக்குன்னா நமக்கு என்ன வேணும்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இந்த மாதிரி ஃபார்மில் தான் அது சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஃபார்மில் வரும்போது தான் நமக்கு அதோட வேல்யூ 1 ஆகும். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த கொசிக்கன், இந்த சீக்கன், இந்த டேன், இந்த காட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் எதாவது யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சைனாக காசாக மாற்றிடுவோம். கொசிக்கன் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா? கொசிக்கன் டீட்டாவை எப்படி எழுதலாம்னா 1/sin டீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே சீக்கன் டீட்டா கொடுத்துருக்காங்க. இந்த சீக்கன் டீட்டாக்கு வந்து 1/cos டீட்டான்னு நம்ம எழுதலாம். அண்டு டேன் டீட்டா இருக்குது. டேன் டீட்டாக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டேனை வந்து சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, அதாவது சைனும் காஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் பாருங்கள். இந்த காட் டீட்டா இருக்குது. இந்த காட் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா? காட் டீட்டான்றது காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இன்ட்ரோடக்ஷனில் இது எப்படி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது கூட நம்ம சொல்லியிருப்போம். அதை பார்க்கலன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHS கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்க? கொசிக்கன் டீட்டா கொடுத்துருக்காங்க மைனஸ் சைன் டீட்டா. இது கூட மல்டிப்ளிகேஷனில் சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் மறுபடியும் டேன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா இருக்குது. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். இங்கே ப்ரூஃபில் LHS எடுத்தாச்சு. இப்போ RHS நமக்கு 1ன்னு வரணும். ஸோ ஈக்குவல் டு போட்டுக்கிட்டேன். இங்கே கொசிக்கன் டீட்டா, கொசிக்கன் டீட்டாக்கு என்ன எழுதலாம்? 1/sin டீட்டான்னு எழுதலாம். 1/sin டீட்டா எழுதிட்டேன். மைனஸ் இது ஆல்ரெடி சைன் டீட்டா தான் இருக்குது. ஸோ அப்படியே அந்த சைன் டீட்டா வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிச்சு. ரெண்டாவதாக என்ன இருக்குது? சீக்கன் டீட்டா இருக்குது. சீக்கன் டீட்டாவுக்கு 1/cosன்னு எழுதலாம். 1/cos டீட்டா மைனஸ் இங்கே காஸ் டீட்டா இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அண்டு தேர்டு பார்ட்டு டேன் டீட்டா இருக்குது. டேன் என்ன எழுதலாம்? சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதணும். சைன் டீட்டாக்கு என்ன? டேன் டீட்டாக்கு என்ன? சைன் பை காஸ் ப்ளஸ் காட் டீட்டா. காட் டீட்டா இஸ் வாட்? காஸ் டீட்டா பை சைன் டீட்டாவை தான் நம்ம காட் டீட்டான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள்? இந்த சைனை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். காஸ் மல்டிப்ளை சைன் இன்ட்டு சைன் என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் ஆகிடும். நியூமரேட்டரில் ஆல்ரெடி 1 இருக்குது. 1 - sin ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பையில் டினாமினேட்டரில் ஒரு சைன் டீட்டா இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட்டில் இங்கே 1 இருக்குது, மைனஸ் போடுறோம். காஸ் இன்ட்டு காஸ்ன்றது காஸ் ஸ்கொயரில் டீட்டா டிவைடட் பையில் டினாமினேட்டரில் காஸ் டீட்டா. அண்டு நெக்ஸ்ட்டு இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை, இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. டினாமினேட்டரில் காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. இந்த நியூமரேட்டரையும் இந்த டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சைன் இன்ட்டு சைன் என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் டீட்டா ஆகிடும். ப்ளஸ் போடுறோம். இந்த இடத்துல காஸ், இந்த இடத்துல காஸ், ரெண்டு காசும் மல்டிப்ளை ஆனால் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகிடுச்சு. இந்த இடத்துல மேலே என்ன? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1 மாறிடும். இங்கே 1 - sin ஸ்கொயர் டீட்டா இருக்குது. நமக்கு 1 - sin ஸ்கொயர்னால் என்னன்னு தெரியணும். இங்கே 1 இருக்குது. இந்த சைன் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனோம்னா 1 - sin ஸ்கொயர் டீட்டா. அப்போ அதை வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். 1 - sin ஸ்கொயர் டீட்டா இஸ் வாட்? காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா இன்ட்டு 1 - காஸ் ஸ்கொயர். இங்கே 1 இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனால் 1 - காஸ் ஸ்கொயர் ஆகிடும். 1 - காஸ் ஸ்கொயர் என்ன எழுதலாம்? சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். டிவைடட் பை ஒரு காஸ் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. சைன் ஸ்கொயர் டீட்டாவும் காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் ஆட் பண்ணால் வேல்யூ எவ்வளோ? 1 டிவைடட் பை காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. அடுத்த ஸ்டெப். இப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, இங்கே சைன் டீட்டா இருக்குது, இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல காஸ் டீட்டா இருக்குது, இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ பவரில் இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரே காஸ் டீட்டா மட்டும் இருக்கும். இந்த காஸ் டீட்டா இந்த காஸ் டீட்டா ரெண்டும் கேன்சல் பண்ணிவிட்டோம். இந்த இடத்துல ஒரே ஒரு காஸ் டீட்டா இருக்கும். இன்ட்டு இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே சைன் இருக்குது, கேன்சல் பண்ணியிருக்கோம். இந்த சைன் போயிடுச்சு. இந்த இடத்துல 2 சைன், சைன் ஸ்கொயரில் வந்து 2 சைன் இன்ட்டு சைன் இருக்கும். அப்போ ஒரே ஒரு சைன் டீட்டா வந்துருச்சு. இன்ட்டு 1 டிவைடட் பையில் காஸ் டீட்டாவும் சைன் டீட்டாவும் இருக்குது. இப்போ இந்த காஸ் டீட்டா, இந்த காஸ் டீட்டா, இந்த சைன் டீட்டா, இந்த சைன் டீட்டா கேன்சல் பண்ணோன்னா ஃபைனலாக நமக்கு என்ன வேல்யூ வந்துருச்சுன்னா எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 1. இப்போ LHS is equal to RHS, hence it is proved. Then Chapter 6 Trigonometry 10th Maths Example 6.10 proved that sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A is equal to 2 cosecant n ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. கொசிக்கனில் டேர்ம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பார்ட் என்ன ஆயிருக்கு? இந்த கொசிக்கன்ன்றது 1/sin மாறி இருக்கணும். இப்போ இது 1/sin மாறணும்னா நம்ம என்ன பண்ணோம்? sin காஸ்ன்னு இருக்குது. இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை, இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை, கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 டினாமினேட்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 + cos A இன்ட்டு 1 - cos A. அடுத்ததாக இதை இங்கே கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஆல்ரெடி இங்கே sin A இருக்குது,
இன்ட்டு இந்த 1 மைனஸ் காஸ் ஏவை இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன ஆகும்? 1 மைனஸ் காஸ் ஏவாயிடும். ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது இங்கே சைன் ஏ இருக்குது. இந்த சைன் ஏ கூட இந்த 1 ப்ளஸ் காஸ் ஏ மல்டிப்ளிகேஷன் 1 ப்ளஸ் காஸ் ஏ. நெக்ஸ்ட்டு என்னென்னா டினாமினேட்டரை செக் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. ஏ இருக்க இடத்துல 1 இருக்குது, பி இருக்க இடத்துல காஸ் ஏ இருக்குது, அவ்வளோதான். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ இருக்க இடத்துல 1 இருக்குது, பி இருக்க இடத்துல காஸ் ஏ இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். ஸோ டினாமினேட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 1 ஸ்கொயர் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் அதே 1 தான் வரும். மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள்? இந்த சைன் ஏவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். சைன் ஏ இன்ட்டு 1. 1ஆல் சைன் ஏவை மல்டிப்ளை பண்ணால் சைன் ஏ தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் வரும். சைன் ஏ காஸ் ஏ மல்டிப்ளிகேஷனில் வந்துடுச்சு. அடுத்ததாக இங்கே ப்ளஸ் இருக்குது. சைன் இன்ட்டு 1. ஸோ சைன் ஏ இன்ட்டு 1ன்றது சைன் ஏ ஆகிடுச்சு. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. ஒரு சைன் ஏவும் காஸ் ஏவும் மல்டிப்ளிகேஷன். இப்போ இந்த மைனஸில் சைன் ஏ காஸ் ஏ, இந்த ப்ளஸில் சைன் ஏ காஸ் ஏ கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்ததாக இங்கே ஒரு சைன் ஏ, இங்கே ஒரு சைன் ஏ, ரெண்டு சைன் ஏ இருக்குது. என்னென்னு எழுதலாம்? 2 சைன் ஏஸ். அதாவது இது ஒரு எக்ஸ், அது ஒரு எக்ஸ், ரெண்டு அடிஷனில் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுன்றது என்னாகும்? 2x ஆகிடும். இப்போ 2 சைன் ஏக்கு 2 சைன் ஏன்னு எழுதிட்டேன். டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. நவ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இது எந்த ஃபார்மில் இருக்குது? இங்கே பாருங்கள். இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவுடைய வேல்யூ 1. இங்கே 1 இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் எந்த சைடு கொண்டு வந்தோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகிடும். இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன எழுதலாம்? சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். இப்போ 2 சைன் ஏ டிவைடட் பை இங்கே டீட்டா இருக்குது, இங்கே ஏ இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்றத சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். இப்போ சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிட்டோம். அடுத்ததாக நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சைன் ஏ, டினாமினேட்டரில் சைன் வந்து ஸ்கொயரில் இருக்குது. கேன்சல் பண்ணோன்னா டினாமினேட்டரில் மட்டும் ஒரே ஒரு சைன் ஏ வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. மேலே வந்து 2 மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. இது என்ன பண்ணலாம்? 2 இன்ட்டு 1 டிவைடட் பை சைன் ஏன்னு எழுதலாம். இந்த 1 பை சைன் ஏக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். 1 டிவைடட் பை சைன்ன்றதை கொசிக்கன் டீட்டான்னு எழுதலாம். 1 டிவைடட் பை சைன் டீட்டா இஸ் கொசிக்கன் டீட்டா. இந்த இடத்துல 1 டிவைடட் பையில் நமக்கு சைன் ஏன்னு இருக்குது. அப்போ கொசிக்கன் ஏன்னு எழுதணும். 1 பை சைன் ஏ இஸ் நத்திங் பட் கொசிக்கன் ஏ. ஃபைனலி ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிச்சு? 2 இன்ட்டு கொசிக்கன் ஏ அப்படின்ற இந்த RHS வந்துருச்சு. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS, hence it is proved. Then hello students, welcome to Maximum KMR channel. 10th standard max chapter 6 trigonometry example 6.11 சொல்யூஷன் பார்க்கலாம். ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டாவோட வேல்யூ வந்து பின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. கொசிக்கன் டீட்டாவையும் காட் டீட்டாவையும் நமக்கு ஆட் பண்ணோன்னா அதை வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி ப்ரூஃப்னு ஒன்று இருக்கும். மொத்தம் 3 ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்குது. ஒன்று வந்து சைன் ஸ்கொயர் டீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் ஆட் பண்ணால் 1. அதே மாதிரி கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா, கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா காட். ஸோ கொசிக்கன் மைனஸ் காட் இதோடைய வேல்யூ 1. அதே மாதிரி சீக்கன் அண்டு டேனுடைய மைனஸ் பண்ணும்போது அதோடைய ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1. இது வந்து 3 ஐடென்டிட்டி. இந்த இடத்துல நம்ம கொசிக்கனும் காட்டும் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். கொசிக்கன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்றத 1ன்னு எடுத்துக்கிறோம். நான் இந்த கொசிக்கன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் நமக்கு பார்க்குறதுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன எக்ஸ்பான்ஷன்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இந்த கொசிக்கன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் அப்படின்றத we know that நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும்ல, அதை எழுதிக்கோங்க. கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டாவும் மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இதோடைய வேல்யூ 1. இப்போ இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். அப்படி எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது நமக்கு கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா, அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வரணும். அப்போ கொசிக்கன் டீட்டாவையும் மைனஸ் காட் டீட்டா, இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுனா ஈக்குவல் டு 1. அண்ட் இந்த இடத்துல நமக்கு இந்த கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதோட வேல்யூ பி. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பின்னு கொடுத்துக்கலாம். பி இன்ட்டு இந்த கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டாக்கு பி பை ஈக்குவேஷன் 1லேருந்து எடுத்தாச்சு. இங்கே கொசிக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா இருக்குது. கொசிக்கன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம்? கொசிக்கன் மைனஸ் காட்டை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த கொசிக்கன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா இதை மட்டும் வச்சுருக்கோம். இங்கே 1 இருக்குது. இந்த பி இந்த சைடு வரும்போது டிவைடட் பையில் பி ஆகிடும். இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. இப்போ பி 1 பை பி இருக்குது. இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதே மாதிரி மைனஸ் பண்ணும்போது பி ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த ஃபார்ம் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி இதை எடுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும்.
ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம். எல்ஹெச்எஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெண்டு எல்ஹெச்எஸில் இங்கே கொசிக்கனும் காட்டும் அடிஷனில் இருக்குது. இப்போ கொசிக்கன் டீட்டாவையும் காட் டீட்டா கொசிக்கன் காட்டு அடிஷனில் இருக்குது. இது கூட என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 2 உடைய எல்ஹெச்எஸ் அதில் வந்து கொசிக்கன் டீட்டாவும் மைனஸில் காட் டீட்டாவும் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஆர்ஹெச்எஸில் இங்கே பி இருக்குது, இந்த இடத்துல 1/p இருக்குது. இங்கே பார்க்கும்போது நமக்கு இந்த காட் டீட்டா ப்ளஸ் இந்த காட் டீட்டா மைனஸில் இருக்குது. கேன்சல் பண்ணோன்னா ஒரு கொசிக்கன் இங்கே ஒரு கொசிக்கன், ரெண்டு கொசிக்கன் டீட்டா. அப்போ என்னென்னு எழுதணும், 2 கொசிக்கன் டீட்டா. இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், எக்ஸ் ஆட் பண்ணால் 2x ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த p இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா p² + 1 டிவைடட் பை p, p² + 1 டிவைடட் பை p ஆகிடுச்சு. மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணால், ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன ஆகும், ஈக்குவேஷன் 1ஓட எல்ஹெச்எஸ் கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா மைனஸ் ஈக்குவேஷன் 2க்கு நம்ம மைனஸ் கொடுக்குறோம். மைனஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல மைனஸ் வரும், இன்னொரு மைனஸ் இங்கே போகும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த கொசிக்கன் டீட்டா மட்டும் மைனஸில் இருக்கும், ப்ளஸில் காட் டீட்டா ஆகிடும். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் பி இருக்குது, மைனஸ் இந்த இடத்துல ஆர்ஹெச்எஸில் 1/p இருக்குது. இந்த மைனஸ் கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு காட் டீட்டா, இங்கே ஒரு காட் டீட்டா. காட் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா 2 காட் டீட்டா, 2 காட் டீட்டா ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் இந்த பியை மல்டிப்ளை பண்ணுங்கள். p² மைனஸ் நியூமரேட்டரில் 1 டிவைடட் பை p ஆகிடுச்சு. இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் p² மைனஸ் 1 தான் நமக்கு நியூமரேட்டரில் இருக்குது. p² + 1 என்ன இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 4 டிவைடட் பை ஈக்குவேஷன் 3ன்னு எழுதணும். இப்போ ஈக்குவேஷன் 4 டிவைடட் பை ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 4 கீழே வந்து 3 வந்து டிவைட் பண்ணுறோம், 3ஆல் டிவைட் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ ஈக்குவேஷன் 4ஓடைய எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, 2 காட் டீட்டா டிவைடட் பை ஈக்குவேஷன் 3ஓடைய எல்ஹெச்எஸ் வந்து 2 கொசிக்கன் டீட்டா இருக்குது. ஈக்குவல் டு 4/3 தான் எழுதணும். 4ன்றது என்ன, p² - 1 டிவைடட் பையில் p டிவைடட் பை போடணும். ஈக்குவேஷன் 3ஓடைய ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஆர்ஹெச்எஸ் p² + 1 டிவைடட் பை p. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டர் p கேன்சல் பண்ணிக்கலாம். காட் டீட்டாவை நம்ம என்னென்னு எழுதுவோம், காட்டுன்றது காஸ் டீட்டா பை சைன் டீட்டா டிவைடட் பையில் கொசிக்கன் இருக்குது. கொசிக்கன் என்ன எழுதலாம், 1 டிவைடட் பை சைன் டீட்டான்னு எழுதலாம். இப்போ ஈக்குவல் டுவில் ரெண்டு டினாமினேட்டரும் கட் ஆகிடுச்சு. மேலே p² - 1 இருக்குது, டிவைடட் பையில் p² + 1. இந்த சைன் டீட்டா டினாமினேட்டரில் இருக்குது, கேன்சல் பண்ணியாச்சு. காஸ் டீட்டா பை 1ன்றது காஸ் டீட்டா தான். எனிதிங் டிவைடட் பை 1 இஸ் எனிதிங். ஸோ காஸ் டீட்டா டிவைடட் பை 1 இஸ் காஸ் டீட்டா ஆகிடுச்சு. இந்த இடத்துல நியூமரேட்டர் p² - 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் p² + 1. நம்மளை இதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. காஸ் டீட்டான்றது p² - 1 டிவைடட் பை p² + 1. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.12க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ப்ரூவ் தட் tan² A - tan² B = sin² A - sin² B டிவைடட் பை cos² A cos² B. டேனை மொத்தத்தையும் சைனாகவே மாற்றிருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் வந்து மைனஸ் வந்திருக்கு, கீழே வந்து காசு வந்திருக்கு. டேன் சைனாக மாறி இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளி டேன் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்க்கணும். டேனுன்றது சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, இந்த ஒரு ஃபார்முலாவும் அதே மாதிரி sin² டீட்டாவையும் ப்ளஸ் cos² டீட்டாவையும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஐடென்டிட்டி ஃபார்முலா வந்து 1. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து இதை கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ் என்னென்னு பார்க்குறோம், tan² A மைனஸ் tan² B இருக்குது. இப்போ டேன் டீட்டா அப்படின்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதலாம். இதுவே tan² டீட்டானா என்ன அர்த்தம், இது அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். டேனை ஸ்கொயர் பண்ணால் tan² டீட்டா, இதை ஓவராலாக ஸ்கொயர் பண்ணும்போது இது என்ன ஆகும், sin² டீட்டா பை cos² டீட்டாவாகிடும். இங்கே டீட்டாக்கு பதில் நம்ம A இருக்குது. இப்போ இந்த இடத்துல tan² A அப்படின்றது நம்ம என்னென்னு எழுதலாம்னா sin² A பை cos² Aன்னு எழுதலாம். அதே மாதிரி நமக்கு tan² B அப்படின்றத நம்ம sin² B பை cos² Bன்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை இங்கே எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ tan² Aனா sin² பை cos² நம்ம ஏன்னு எழுதணும். sin² A பை cos² A இதுதான் வந்து நமக்கு tan² A உடைய ஃபார்முலா. tan² Bக்கு சிம்பிளி அதே தான், sin² B டிவைடட் பை cos² B. டீட்டா மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, டீட்டாக்கு பதிலாக ஒரு A ஒரு B இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இதை இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ டினாமினேட்டர் என்னென்ன இருக்குது, cos² Aவும் cos² Bயும் இருக்குது. இப்போ cos² A இன்ட்டு cos² B
அடுத்து தான் இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, இந்த காஸ் ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குன்னா சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பி அண்டு மைனஸ் இங்கே சைன் ஸ்கொயர் பி இருக்குது, சைன் ஸ்கொயர் பி இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் ஏ இது கூட வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ. நம்ம டினாமினேட்டரில் நம்ம பார்க்கும்போது காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி இருக்குது ஆல்ரெடி. ஸோ டினாமினேட்டரில் எந்த சேஞ்சஸ் இல்லை. நியூமரேட்டரில் என்ன ஆயிருக்குன்னா காசே இல்லை, எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனாக தான் இருக்குது. இப்போ இந்த காசை சைனாக நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணலாம், இந்த காஸ் டீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும், மைனஸில் சைன் ஸ்கொயர். இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த காஸ் ஸ்கொயர் பியை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம், சைனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது, காஸ் ஸ்கொயரில் பியாக இருக்குது, டீட்டாக்கு வந்து என்ன இருக்குது, பி இருக்குது. காஸ் ஸ்கொயர் டீட்டா வேணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, காஸ் ஸ்கொயரில் பி வேணும்னா 1 மைனஸில் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் பி அப்படியே எழுதிக்கோங்க இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ இதே சைன் டேர்ம்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம், சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் உள்ளே வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் சைன் ஸ்கொயர் இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும், நமக்கு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி, சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகும். சைன் ஸ்கொயர் பியை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு சைன் ஸ்கொயர் பி இன்ட்டு 1ன்றது சைன் ஸ்கொயர் பி ஆகிடுச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ஆகிடுச்சு. இப்போ டிவைடட் பையில் நமக்கு என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயரில் பி இருக்குது. அண்ட் ஃபைனலி இதில் எதனா கேன்சல் பண்ண முடியுமா நம்ம பார்த்தோன்னா சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி, சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. இது மைனஸில் இருக்குது, இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்குது. கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலி நமக்கு என்னென்ன திங்ஸ் ரிமைனிங் இருக்குதுன்னு பாருங்கள். நியூமரேட்டரில் சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது, மைனஸில் சைன் ஸ்கொயர் பி இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்றது நியூமரேட்டர். டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது, டினாமினேட்டரில் வந்து பார்த்தோம்னா காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. ஸோ நியூமரேட்டர் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ரெண்டுமே இங்கே ஈக்குவலாக வந்துருச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம்.